ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மினி வச்சு பிளாக் கிளவரில் எபிசோட் 17 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன இது? நீங்க என்ன பண்ணீங்க? வயசான என்ன நீங்க எப்படி பண்ணலாமா சொல்லுங்க? ஓ, கை வேற உடைஞ்சிருச்சு. இப்ப இது கண்டிப்பா சரியாகாது. என் ரிப்ஸ்லயும் கொஞ்சம் அடிபட்டிருக்குன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா இப்ப நான் சண்டை போடுற நிலைமையில இல்ல. லோவர் கிங்டம்லயும் இந்த மாதிரி சில முத்தான வீரர்கள் இருக்கதான் செய்றாங்க. நான் அவசரத்துல மறந்துட்டேனே. மேஜிக்கே இல்லாத பையன் கிட்ட இவ்வளவு பெரிய பிளேட் எங்க இருந்து வந்தது? என்னோட இத்தனை வருஷம் பேட்டில் ஃபீல்ட்ல இப்படி ஒருத்தனை பார்த்ததே கிடையாது. என்ன அவங்க சிறை பிடிச்சு கொண்டு போக போறாங்கன்னா நான் செத்து போறதுன்னு பைத்தியார் உடனே வண்டி ஆக்கிக்கலாம். தற்கொலை பண்ணிப்பான்னு பார்த்தா எடுத்துட்டு போயிட்டான். என்னோட ஸ்மோக் கிரியேஷன் மேஜிக் இந்த மாதிரி நேரத்துல கூட எனக்கு பெருசா உதவி பண்ணிக்கிட்டு இருக்க. தப்பிக்க முடியாது. விராட் நம்ம தாங்கிறானே. அவன் தப்பிச்சு போயிட்டானா? எல்லாம் அந்த ஸ்மோக்னாலதான். கொஞ்சம் பொறுமையா வாங்க. நீங்க பாருங்க, அவன் ரொம்ப வேகமா இருக்கா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. முடிஞ்ச அளவுக்கு அவனை சீக்கிரம் முடிச்சணும்னு தான் பிளான் பண்ணேன். ஆனா அது நம்மளோட மிஷன் இல்லையே. அவனை விட்டு தள்ளுங்க, நம்ம ட்ரெஷர் ஆளுக்கு போலாம் வாங்க. என்ன சொல்ற? நீ இந்த ஃபைட்டை விட சொல்றியா? ஆமா, நம்ம இங்க இருந்து போயிடலாம். அந்த ட்ரெஷரை கண்டுபிடிக்கணும்ல. இங்கதான் இருக்கானா? ஓ வாவ், நிறைய மேஜிக் பவர் இருக்கு. அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். ஆனா காரணம் இல்லாம எதுக்காக அவன் இங்க இருந்து ஓடி போகணும்? எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க. இப்படியே போச்சுன்னா நம்ம ட்ரெஷர் கண்டிப்பா போக முடியாது. அது சரி, நான் இல்லாமலே மாரிஸ் அதை கண்டிப்பா ஹேண்டில் பண்ணிடுவான்னு எனக்கு தோணுது. ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது. டைமண்ட் கிங்டமோட சீக்ரெட் வெப்பனே அவன் தானே. இது பயங்கரமான செமிஸ்டர் மேஜிக்கா இருக்கு. இவனும் அவனோட மொத்த மேஜிக்கை பயன்படுத்திக்கும் முடியலையே. இந்த ஜென் ஸ்டோன்ஸ பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். முன்னாடியே இத பத்தி எனக்கு தெரியும். ஒரு ரூமர் இருக்கு, டைமண்ட் கிங்டம்ல ரொம்பவே பயங்கரமான கல்டிவேட்டிங் மேஜர்ஸ்லாம் இருந்திருக்கு. அது ஆர்டிபிஷியலா மேஜிக் பவர்ஸ் அதிகப்படுத்தணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இளம் வயதிலேயே திறமையான பசங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அதை பரிசா கொடுப்பாங்க. அங்க இருக்கிற எல்லாரையும் காம்படிஷனுக்கு தயார் பண்ணுவாங்க. அதனால அந்த மேஜிக் அவங்க உடம்பு முழுக்க பரவி இருக்கும். கடைசியில ஒருத்தர் இன்னொருத்தர் கூட சண்டை போட்டு சாகர வரைக்கும் போராடணும். அதுல கடைசி யார் பழைக்கிறாங்களோ அவங்களதான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அப்படின்னா இவனும் அவன் என்னவா வேணா இருந்துட்டு போட்டான். ஆனா இந்த சிச்சுவேஷன் யாருக்கும் நல்லதில்ல. இது எப்படி சாத்தியமாச்சு? நான் நோபிலிட்டியை சேர்ந்தவன், எலைட் கோல்டன் டானை சேர்ந்த மெம்பர்னா. ஏற்கனவே ஒரு மெம்பர் அவன் புடிச்சிட்டான். இப்போ ஒரு காமனர் தான் என்ன பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். இதை என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. இப்படியே இவனை கண்டினியூ பண்ண நான் விட மாட்டேன். ஆரம்பிக்கிறேன். ஸ்டீல் கிரியேஷன் மேஜிக் ஸ்பைரல் க்ளோசர். கொஞ்சம் இருங்க. என்னடா கத்தி விடுறாங்க? டைமண்டாவே மாறும். மினரல் க்ளோனா லோனா? எப்படியோ தப்பிச்சிட்டான்.
இந்த மனுஷ குணம் இருக்குமானே தெரில. ஏன் ஆணி வச்ச மாதிரி நிற்கிறான், என் ஒரு சொட்டு நவரில். உன்னோட மேஜிக் உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இதெல்லாம் என்கிட்ட எடுப்படாது. டைமண்ட்லேயே கவசம், டைமண்ட் லோனு எவ்வளோடா? எந்த பயனும் இல்ல. எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறடா ஈனோ. இதனால எந்த பயனும் இல்லைன்னு சொன்னல. இதுல என்ன பிரயோஜனமும் இல்ல. இந்த ட்ரைனிங்ல நமக்கு தேவையில்லை. சரியா? அத நான் சொல்லணும். நான் உன்னை தாக்குற வரைக்கும் கண்டிப்பா விட மாட்டேன். இப்ப நான் குயிட் பண்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. இது முடிக்கவே இல்ல. வேணா நான் சொல்றது இல்ல, கேளு. முடியாது. நான் என்னைக்கும் எப்பவும் விட்டு கொடுக்கவே எல்லாத்தையும் இவன் பேசினதே கரை. இதுல எந்த பாயிண்ட்டும் இல்ல. மேஜிக்கெல்லாம் போகிறப்ப நான் வச்சு ஏன் போகிறான்னு. கண்டிப்பா முடியாத. என்ட்ரி கொடுக்கணும். எரியும்டா. அதையும் விட்டுட்டானா? எப்படா? டைமண்ட் கட்டி இல்லையாது. பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ அவனை தொட்டிருக்க கூடாது. எனக்கும் தாண்டா போட்டி. அவன் என்னோட ரைவல். எப்படியே சாத்தியம்? நான் பல்லு குத்துற குச்சி மாதிரி அவன் கத்தின்னு போன எபிசோட் தான் சொன்னேன். இதை விட பல மடங்கு சக்தி தான் இவனோட ஆயுதம். என்ன பண்ற நீ? பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ அவனை தொட்டிருக்க கூடாது. எனக்கும் தாண்டா போட்டி. அவன் என்னோட ரைவல். நீ என்ன விளையாடுறியா? ஏற்கனவே நீ பண்ணதுக்கு திரும்ப செஞ்சுட்டேன்னு நினைச்சா? நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த மாதிரி நிலைமையில நீ நிப்பா அங்க நான் வருவேன்னு கொஞ்சம் கூட நினைக்கல. அந்த வீணா போனவன் உன்னை தோக்கடிக்க நீ எப்படி விடலாம்? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு ஆஸ்தா. நான் அவனை கிட்டத்தட்ட தோக்கடிச்சிட்டேன். நீ என்கிட்ட போய் சொல்ற. இந்நேரம் நீ தோத்திருப்ப. விட்டு இருந்தா செத்து போயிருப்ப. இல்ல, இப்பதான் நான் ஒரு ஆபத்தான கவுண்டர் அட்டாக் பண்ணலாம்னு நினைச்சேன். போய் போய் எல்லாம் போய். நான் சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். நீ ஏன் எப்ப பாரு இந்த மாதிரி செய்ற? யூ நோ. நீ இதுக்குள்ள மூக்க நுழைக்காத. எக்ஸ்கியூஸ் மீ. சரி, இப்ப கிளம்பு. ஓகே, நீ இவ்வளவு விருப்பப்பட்டு சொல்ற. ஆனா இவனை யாரு தோக்கடிக்கிறான்னு பார்க்கணும்னு தோணுது. வீக்கான மாதிரி தெரியுது இப்பதான். இல்ல, என்னால இதை ஏத்துக்க முடியல. கோல்டன் டவுனை சேர்ந்த 3 பேரால அவனை எதுவுமே செய்ய முடியல. என்ன, அவகிட்ட இன்கிரெடிபிளான பவர் இருக்கு. ஆனா அவன ஒரு காமனர் பிளாக் புல்ல சேர்ந்தவன் வந்து தாக்கியிருக்கான். லோன் இன்னும் இருக்கா?
எப்படி நல்லா இருந்துச்சா? நீங்க இதெல்லாம் அவமானப்படுத்தினே இருக்கீங்க. பேஜ்ல ஏன் ஃபேமஸா இருந்து தோத்து போன ஒருத்தன் இன்னைக்கு இவ்ளோ பெரிய விஷயத்தை எப்படி செஞ்சா? லக் த செரி பர்சர்கர். பிளாக் புல்ஸ்ல இருந்து மூணாவதா வந்த மெம்பர் இவன் தானா? உங்களோட அவங்க பவர் புரியுதா? இந்த மூணு பேர் சேர்ந்து தான் என்ன இன்னைக்கு காப்பாத்திருக்காங்களா? மிமோசா, இந்த நிலைமையில உன்னை பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நீ சொன்னது சரிதான், நான் சொதப்பிட்டேன். உன்னை அப்படி பேசிருக்க கூடாது. ஒரு விஷயத்த நான் ஒத்துப்பேன், நீ முழுசா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்காம செய்யற. ஆனா அது பிரச்சனை இல்ல. ஏன்னா இப்ப நான் இங்க இருக்கேன்ல, நான் உன்னை பாதுகாக்கிறேன். தேங்க்ஸ் நோலா. இதான் இவ்வளோ நேரம் எதிர்பார்த்தது இப்பதான் பண்றான். கோல்டன் டவுனை இந்த அளவுக்கு ஆளாக்குற உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நான் இன்னும் இதை முடிக்கவே இல்லையே. இதுல யாரு சிறந்தவங்களை மோதி பார்த்துருக்கோம். இதுல வீக்கானவன் மறைஞ்சு போவான். எத்தனை ரொம்ப சுலபமா இதை முடிக்கலாம். ஒரே நேரத்துல இவ்ளோ க்ளோன்ஸ் அவனால உருவாக்க முடியுமா? வாவ். பேட்டில் ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் இங்க பவரானவங்க தான் இருக்கணும், வீக்கானவங்க இருக்கவே கூடாது. இந்த பிறவியை அதுக்காக தான் எடுத்திருக்கேன். வீக்கா இருக்க எல்லாரையும் அழைச்சிடுவேன். அப்படியா? அதையும் பார்த்துக்கலாமே. ஆரம்பிக்கலாமா? ஆமோதி பார்க்கலாம். எல்லாத்தையும் துண்டுக்குள்ள வெட்ட போறான். என்னோட பிளானே இதுதான்டா. திரும்ப கட்டி எடுக்கிறாங்க. ஓ ட்ராப்பா? ஓடு. மாசியா சாம்பார் அடி அந்த மாதிரி அடி. Man. இவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? எங்களையாடா வீக்குன்னு நினைச்சீங்க? வாய்ப்பே லோன் ஒன்றும் அவ்வளோ பவரா ஒரு இல்லை. காமனர் அவன் கிட்ட மானா கூட இல்ல, அவன் எப்படி இதை பண்ணான்? எந்த சண்டைக்குமே போகாம தோத்து போன மாதிரி இப்படி நிக்கிறது என்ன நியாயம்? என்ன மங்கிலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. நான் ஆஸ்தா நினைச்சா எந்த மேஜிக்கே சுக்குநூறு ஆக்க முடியும். அவனுக்கு எப்படி இந்த பவர் வந்துச்சு? உண்மையாவா? அவன் ஒரு காமனர், அவனுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு பவர் கிடைச்சது? ஆனா இப்படி ஒரு ஸ்கில் அவனுக்கு கிடைக்குதுன்னா அது கண்டிப்பா அவனுடைய லக்கு தான். அது லக்கோ இல்லையோ அது முக்கியம் இல்ல. வேடிக்கை பார்த்து குறை சொன்னா மட்டும் பத்தாது. வந்து நில்லு என் முன்னாடி. உன் தரமா அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? ஹீல் ஆயிட்டு வரும். டைமண்ட் மழையாவே வரானா? ஓய் ஆஸ்தா! இப்ப சொல்லு தம்பி, நீ யாருன்னு? கண்டிப்பா நான் சொல்றேன். நான் பிறக்கும் போது என் கூட ஒரு சிங்கிள் டாட் மேஜிக் கூட பிறக்கல. என்னது, அவன் கிட்ட மேஜிக் எதுவும் இல்லையா? அப்ப அவனுக்கு நடந்தது எல்லாமே கன்ஃபார்மா லக்காலதான். ஆனா நான் நிச்சயமா சீக்கிரமே ஒரு உங்களோட விடாமுயற்சி தம்பி லக் கிடையாது. உயிரோட இருந்து மூச்சு விடுற வரைக்கும் அதை நான் செய்வேன். என்னால ப்ரூவ் பண்ண முடியும். நிச்சயமா அதை செய்ய முடியும். அவன் உடம்ப பார்த்தா ட்ரைனிங்காக அவன் எவ்வளவு நேரம் செலவு பண்ணான்னு தெரியல. விசிட் கிங்ங்கிறா. அப்ப உண்மையாவே
விசிட் கிங் ஆகணும்னு நினைக்கிறானா? முழலாய்க்கா சொன்னுங்கிறான். மாரஸ், நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னவா ஆக போற? நான் வாழ்றது எல்லாமே அழிக்கிறதுக்காக. நீ வாழ்றது அழிக்கிறதுக்கு தானே. நான் பிசட் கிங் ஆகி எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்கு தானே இந்த பொறுப்பை எடுத்திருக்கேன். இங்க இருக்கிற எல்லாரையும் நம்ம சேஃபா வச்சுக்கிறதுக்காக தான் இந்த பவரே நமக்கு இருக்கு. நான் என்னைக்கும் தோக்க ஒரு மாட்டேன். சைடு ஃபிளாஷ்பேக் இருக்கு. முக்கியமா உன்ன மாதிரி ஆகிட்டு தோக்க மாட்டேன். என் வழியில வந்திருக்க கூடாது. இதோ, Pebbles. மேல நல்லா ஓடி போயிட்டான். இருக்கலாம், நான் ஒரு பெபலா இருக்கலாம். ஆனா நீ சொல்றது திரும்பவே எதுவும் அழிக்காம விட மாட்டேன். இந்த டைமண்டையும் அழிச்சு காப்பேன்டா. வா வெறிங்க அது. கர்வத்தை சுக்குநூறாக்கி. இன்னொரு ஷாக் ஆகிட்டேன். நீ பாத்தியா, விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் போறான்னா நம்ம நினைச்சது அடையலாம்டா. இன்னைக்கு எபிசோடு வெறித்தனமாக இருந்தது. சாதிக்க பிறந்தவன்டா டைமண்ட்ன்ற மாதிரி, இவனை சோதிக்க பிறந்தவன்டா இந்த அஷ்டான்ற மாதிரி இருந்துச்சுங்க. அந்த 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 சீன் பார்க்கறதுக்கு அவ்வளோ மாசாக இருந்தது. அதில் அவனோட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் எந்த அளவுக்கு இருக்குது, அது எந்த அளவுக்கு கை கொடுத்துருக்குன்றது தான் காட்டுது. இவங்களாம் இத்தனை வருஷம் ட்ரைனிங் எடுத்தோம், இவ்வளோ பெரிய இதில் இருந்தோம், ராயல்னு இருந்தோம், அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒருத்தன் வந்து மேஜிக்கே தெரில, ஆனால் அவனுடைய நம்பிக்கை வந்து இந்த அளவு கை கொடுக்குதுன்னு ஒன்று காட்டுது இல்லை. அதிலே இவங்க என்னெல்லாம் மாறுன்றது ஒன்று இருக்குது. கீழே பார்க்குறது, மேலே பார்க்குறது, இவங்களாம் குறைச்சல் நாங்கள் தான் ஐயின்றது, அது எல்லாத்தையும் உடச்சி எல்லாரோடைய கர்வத்தையும் நீங்கள் உடைச்சான். அந்த டைமண்ட்டை மட்டும் நொறுக்கலை, இங்கே இருக்க எல்லாரோட கர்வத்தையும் சேர்த்து நொறுக்கணும். சூப்பராக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அதேமாதிரி அந்த டைமண்ட்டும் சும்மா இல்லை, ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி இவ்வளோ வித்தைங்க யாருமே காட்டல. க்ளோன் எடுக்கிறான், என்னென்னமோ பண்ணுறான், டைமண்ட்லேயே வந்து ஷீல்டு போட்டுறான், டைமண்ட்லேயே அவ்வளோ பெரிய வால் எடுத்தான். நான் போன எபிசோடில் சொன்னேன், இவ்வளோ பெரிய வாளுக்கு முன்னாடி அஷ்டவால்லாம் நிற்குமானே தெரியலையே, பழுகுத்துரு வச்சு மாதிரி இதுன்னு பார்த்தா இது அதுக்குள்ளே பல மடங்குடா ஏந்துன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ஆன்சர் சூப்பராக இருந்தது. அவன் இவ்வளோ வித்தை எடுத்தும் எல்லாத்தையுமே உடைச்சால, அதுவுமே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி டைமண்டுக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அவனுக்கும் ஏதோ ஒரு சோகமான இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ கட்டாயத்தின் பேரில் வற்புறுத்தி இதை பண்ண மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த பக்கம் பார்த்தா எல்லாம் நேச்சுரலாக எதுவும் அந்த மாதிரி இல்லை, பசங்களை தேர்ந்தெடுத்து அவங்களே ஒன்று புகுத்தி ஏதோ பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ ஒரு ஆராய்ச்சி கூட மாதிரி தான் அது தெரியுது எனக்கு. ஸோ அந்த இதில் போய் மாட்டிக்கிட்டு ஏதோ சிக்கி தவிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அந்த பக்கமும் ஒரு பொண்ணு வந்து நம்ம பாதுகாக்க தான் இந்த பவர்லாம் எடுத்திருக்கோம் அது இதுவும் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இந்த வழி மாதிரி எப்படி இங்கே வந்தான்றது தெரியல. ஸோ அந்த ஸ்டோரி வரப்போ தான் அந்த பக்கம் தெரியும். பட் டஃப்பு கொடுத்தான் பயங்கரமாக. ஏன்னா ஈனோட டீம் வந்து எவ்வளோ பெரிய டீம், இவ்வளோ பெருசாக இருந்ததே வந்து சாய்ச்சிட்டான். சப்போஸ் ஆஸ்டா இங்கே ஒருத்தன் இல்லைன்னா முடிஞ்சிருக்கும், கண்டிப்பாக அவங்க தான் வின் பண்ணியிருப்பாங்க. இவன்கிட்ட இருக்கிற அந்த ஒரு வால் அது இவ்வளோ செய்யுது, அதனால் இது பண்ணோம். அதே மாதிரி அவனும் பார்த்தா டைமண்ட்லேயே ஒரு பெரிய உருவம் எடுத்து அதை ஃபுல்லாக அதே வச்சு கவர் பண்ணி அஷ்டாவை அட்டாக் பண்ணோம். நான் நினச்சேன் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே ஈனோ தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இல்லை, அப்பயும் எழுந்து வந்தான். சூப்பராக இருந்தது. இந்த இடத்துல எனக்கு வந்து ஈனோவோட லீடர் அவனை பார்க்க தான் பாவமாக இருந்துச்சு. என்னடா ஆளாளுக்கு வந்து அசிங்கம் பார்த்துருக்கான், அந்த பக்கம் அஷ்டா அசிங்கம் பார்த்துறான், இந்த பக்கம் லக்கு வந்து அசிங்கம் பார்த்துறான், மாற்றி இவனுங்களாம் என்ன ப்ரர் பண்ணுகிறாங்க, நான் என்ன பண்ணுறேன்ற மாதிரி ஆயிடுச்சு. இத்தனை நாள் அவன் பேசின பேச்சுக்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து ஆஃப் பண்ணி விட்டானுங்க. இதுக்கப்புறம் பிளாக் புல் மேலே இருக்க அந்த பார்வைலாம் கொஞ்சம் மாறும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துல இருந்து அவங்களையும் கொஞ்சம் இனிமேல் மரியாதையாக நடத்துறது, ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் இந்த விஷயத்துலேருந்து மாறும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி போகுது. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.